உன்னதமும் மகிமையும் நிறைந்த தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 42 அதன் 16வது வசனம். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவதை இங்கே நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் இரகசியத்தோடு அவருடைய ஊழியத்தையும் அவர் எதற்காக அனுப்பப்படுகிறார் என்கிற அந்த தேவ திட்டத்தையும் பிதாவாகிய தேவன் வார்த்தைகளினால் நமக்கு இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியை குறித்து தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கே அந்த வசனத்தின் ஆரம்பத்தை கவனிக்கும் பொழுது குருடரை அப்படி என்று சொல்லி அழைத்து அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அப்படி என்று சொல்லப்படுகிறது. இங்கே குருடர் என்று சொல்லுவது மாம்சத்தில் உண்டான ஒரு குறைபாடல்ல. இது எல்லாம் கண்களிருந்தும் காதுகளிருந்தும் நம்முடைய எல்லா அவயவங்களும் சரியாக செயல்பட்டும் கர்த்தரை காணவும் கர்த்தரை அறியவும் கர்த்தரை ஆராதிக்கவும் முடியாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மக்களை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரை காண முடியாதபடி கர்த்தரை அறியக்கூடாதபடி பாவ இருள் பாவ அந்தகாரம் அவர்களுடைய அந்த கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த நிலையிலிருந்து அவர்களை நான் விடுவித்து அவர்களுக்கு இருளை வெளிச்சமும் அவர்களுடைய கோணல்களை நான் செவ்வையுமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் தேவனை அறிந்தும் தேவனை ஆராதித்து கொண்டு வருகிற நாமும் தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் காண முடியாதபடிக்கு இன்றைக்கு இந்த உலக மாய வல்லமைகள் அந்த அந்தகாரத்தை நமக்குடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அவிசுவாசிகளைப் போல பல நேரங்களிலே தடுமாற ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை தேவனை அறிந்த நமக்கு ஏன் தேவனுடைய மகத்துவங்களினாலே அவருடைய செயல்களினாலே நாம் விடுவிக்கப்படுவோம் தப்புவிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை இன்னும் வராமல் இருக்க காரணம் கர்த்தரை நாம் காண வேண்டிய விதத்திலே அறிய வேண்டிய விதத்திலே அறியாமல் இருப்பதே அதற்கு காரணம். ஆனால் நாட்களிலே சத்தியத்தினாலே நம்மை சூழ்ந்திருக்கிற மாய பாவ இருள்கள் அந்தகாரத்தினின்று கர்த்தர் விடுவிக்கும்படிக்கு அவருடைய கரத்தில் நாம் இட்டு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிற நம்மை இந்த உலகத்திற்கு மறைவாய் வைத்திருக்கிற அந்த அந்தகார ஆதிக்கங்களை கர்த்தர் உடைத்து நம்மை வெளிச்சத்திற்கு நேராய் மகிமைக்கு நேராய் உன்னதமான தேவ நன்மைகளுக்கு நேராக கர்த்தர் நடத்துவது மாத்திரமல்ல, இன்றைக்கு வழி தெரியாமல் முன்னே என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியாமல் இருக்கிற அந்த அந்தகாரத்திலிருந்து விடுவித்து நம்முடைய கோணல்களை எல்லாம் செவ்வையாக்கி கரடானவைகளை சமமாக்கி நம்முடைய வாழ்வை மகிமைப்படுத்துகிற தேவனாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுவார். ஆனபடினாலே நாம் தேவனை அறிந்த பின்பும் குருடரைப் போல வழி தப்பி நடக்கிறவர்களாய் இராதபடி கர்த்தரால் நடத்தப்படுவதற்கும் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்படுவதற்கும் நாம் தேவனுடைய கிருபாசன தண்டை கெட்டி சேருகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்வை மூடிக்கொள்ளும் பொழுது இப்பொழுது இருக்கிற எல்லா அறியாமைகளும் எல்லா கர்த்தரை காண முடியாதபடி இருக்கிற அவிசுவாசங்களும் நம்மை விட்டு ஒளிந்து நம்முடைய வாழ்வு பிரகாசம் அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு மகிமையாகவும் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அனுபடியினாலே இந்த நாட்களிலே தேவனை
அமை காண, தேவனை அறிய, தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான அந்த செய்கை உடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவேன் என்று இந்த வார்த்தையில் சொல்லுகிறபடியினால் நாமும் ஆண்டவரை அறியவும், ஆண்டவரை காணவும், அவருடைய வல்லமைகளை ருசிக்கவும் ஆயத்தப்படுவோம். கர்த்தரே நம்மிலும் நம்மை சார்ந்தவைகளிலும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய பரலோக மகிமையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொள்ள இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா அறியாமையின் இருள்களில் அகப்பட்டு எங்கே நடக்கிறோம் என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் எங்களை அழைத்தீர், ஆண்டு வேறு விரித்தீர், உடைய பிள்ளைகளாய் மாற்றினீர். மறுபடியும் கர்த்தரே, எங்களுடைய வாழ்வின் காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே எதையும் செய்ய, ஆண்டவரே எதையும் பெற்றுக்கொள்ள தகுதி ஸ்தோத்திரம் இல்லாதவர்களைப் போல மாறிவிடாதபடிக்கு இன்னும் கர்த்தரை அறியவும், இன்னும் கர்த்தருடைய மகத்துவங்களை காணவும், அவருடைய வல்லமைகளை ருசிக்கவும் கர்த்தருடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கி கர்த்தருடைய நாமத்தை அறிய வைத்தீரோ, எங்களையும் அப்படியே நடத்தும், மகிமைப்படுத்தும், மகத்துவமானவைகளை அனுபவிக்க செய்யும். கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.